இயேசுவின் நாமத்தினால் இந்த நாட்களிலும் கூட இந்த ஜீசஸ் கோட் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெரும் மகிழ்ச்சி. இந்த நாட்களிலும் கூட நாங்கள் ஒரு வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது யோபு புத்தகத்தை நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்றைய நாட்களிலும் கூட இந்த 40வது அதிகாரத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த 38வது அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் தொடர்ந்து பேசுகிறார். இந்த அதிகாரங்களை நாங்கள் பார்க்கும்போது முதலாவது நாங்கள் பார்த்து 39வது அதிகாரத்தில் அநேக மிருகங்களை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள். இந்த இடத்திலும் கூட நாங்கள் ஒரு மிருகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் யோபுவோடு ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியத்தை இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த பேசின போதும் அந்த சத்தத்தை கேட்டார். இந்த இடத்திலும் ஒரு வித்தியாசமாக 3 விதமாக ஆண்டவர் பேசியிருக்கிறார் இந்த யோபுவோடு என்பதை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த 40வது அதிகாரம் 40வது பாகமாக இந்த வீடிலும் ஒரு சிறு ஜபத்தோடு கூட இந்த வார்த்தையை நாங்கள் பார்ப்போம். ஒரு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிப்போம். இந்த வேளையில் இரக்கமுள்ளங்கள் நல்ல ஆண்டவர், இந்த நாட்களிலும் எந்தெந்த இடத்திலெல்லாம் அந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ தேவன் நீர் அவர்களை வழிநடத்தும். பரிசுத்த ஆவியானவர் கிரிய செய்வீராக. இந்த வார்த்தை சென்று குணப்படுத்தட்டும். தேவ ஆவியானவர் அடியனை நடத்தும். பரிசுத்த நீர் கிரிய செய்யும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். இந்த வேளையில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவது வசனங்களில் நாங்கள் பார்க்கிறோம் ஒவ்வொரு மனுஷனும் தன்னை எவ்வளவுதான் பெருமை பாராட்டினாலும் தேவனுக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமில்லை என்பதை குறித்து இந்த வேத வசனத்தில் நாங்கள் காணலாம். இந்த இடத்தில் ஒரு மிருகத்தை குறித்தும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மிருகத்தை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இந்த வசனங்களில் முதலாவது வசனத்தில் நாங்கள் பார்க்கும்போது, பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரமாக சர்வவல்லரோடு வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவான் என்றார். இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம் இது பொதுவாக ஆண்டவர் சொல்லுகிறாரா இல்ல யோபுவை குறித்து சொல்லுகிறாரா என்று பார்க்கும்போது ஆண்டவர் எந்த மனுஷனுக்கும் உத்தரவு சொல்ல முடியாது என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. 1-2வது வசனம், பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரவாக என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம் தேவனுக்கு எந்த மனுஷனும் எந்த காரியத்திலும் ஆலோசனை சொல்ல முடியாது. நீங்க பார்க்கலாம் வேதத்திலையும் கூட அதிக இடங்கள்ல இந்த மோசே சொல்லுகிற காரியங்கள் என்று சொன்னால், நாங்கள் எந்த காரியமும் தேவனுக்கு முன்பாக அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறதோ அவரிடத்தில் இப்படி செய்யலாமே ஆண்டவர் என்ற வார்த்தையை நாங்கள் பேச முடியாது. ஏனென்று சொன்னால் ஆலோசனை கூட அவரிடத்திலிருந்து தான் எங்களுக்கு வருகிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய செயல்பாடுகளும் இந்த உலகத்தில் எதை கண்டுபிடித்தாலும் தேவனுடைய செயல் இல்லாமல் இந்த மனுஷனும் செயல்பட முடியாது என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஆமே, இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது ஒரு மனுஷன் புத்தி படிப்பிக்கிறவன் யார்? அப்ப சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார் என்று கேட்டால் தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார். நாங்கள் அவருக்கு எந்த காரியத்திலும் அவருக்கு எதையுமே பேசையும் சொல்லவும் முடியாது. நாங்கள் அவரால் படைக்கப்பட்ட ஒரு வஸ்து, அதனால எதையும் சொல்ல முடியாது என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஆமே, இந்த வசனத்தை நாங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது, தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவான் என்றார். இப்ப நாங்கள் பார்க்கிறோம் யாரா இருந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் ஒரு காரியம் சொல்ல முடியாது என்பதை குறித்து இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கும்போது இந்த 3வது வசனத்தை சொல்லுகிறார் ஆண்டவர், அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதித்திரமாக. ஏன் காரணம் என்று சொன்னால், இந்த யோபு பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லாமல் யோபு சொல்லுகிற காரியம், இந்த காரியத்தை நாங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த யோபு சொல்லுகிறது போல் யாரும் தேவனுக்கு எந்த காரியத்திலும் நாங்கள் புத்தி சொல்ல முடியாது. அவர் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய எங்களுக்கு முடியாது என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அநேக குற்றங்களை கண்டுபிடிக்கலாம் என்று இந்த யூதர்கள் பிரயாசப்படுகிறார்கள். ஆனாலும் கூட அவர்களுக்கு அந்த குற்றத்தை கண்டுபிடிக்கவோ எந்த காரியங்களையும் சொல்லவோ முடியவில்லை. ஏனென்று சொன்னால் எல்லா காரியத்திலும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொன்ன காரியங்கள் கேள்வி கேட்ட எல்லாத்திலையும் தோல்வி அடைகிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் வேதத்தில். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, அவருக்கு முன்பாக எந்த மனுஷனும் ஒன்றுமில்லை என்பதை குறித்து இந்த இடத்தில் யோபு சொல்லுகிறார். இப்ப பார்க்கிறோம் இதோ நான் நீசன் என்று சொல்லுகிறார். நீசன் என்று சொல்லக்குள்ள ஒரு முட்டாளோ இல்லாட்டி பலவீனம் உள்ளவன், நான் எதற்கும் முடியாதவன், எந்த காரியத்துக்கும்
தகுதியற்றவன் என்று கூட அநேக சொற்களை நாங்கள் பார்க்கலாம் ஆனால் இதில் ஒரு ஒரு எதற்கும் தகுதி இல்லாதவன் என்று கூட யோபு சொல்லுகிறார். எதையும் சொல்ல முடியாத ஒரு காரியத்தில் தான் இந்த வசனங்களை பாவிக்கிறான். நான் நீசன் என்று சொல்லப்பட்ட இந்த நீசன் என்ற சொல்லுக்கு அநேக சொற்கள் இருக்கிறது. நாங்கள் தமிழில் பார்க்கும்போது ஒவ்வொரு விதமான காரியங்களை இந்த நீசன் என்ற சொல்லுக்கு அர்த்தம் இருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். இதற்காகத்தான் இந்த வசனத்தை இந்த இடத்தில் யோபு பாவிக்கிறதை நாங்கள் காணலாம். ஆனால் நீங்கள் பார்க்கலாம் இந்த சவுக்கால் அடிக்கும் போதும் கூட வேதத்தின் சொல்லப்பட்ட அடிப்படையில் 39 அடி அதுக்கு கூட அடித்தால் அவன் நீசனா இருப்பான் என்று கூட ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாங்கள் காணலாம். இது மோசைக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளில் கூட கூடுதலாக கொடுக்கப்பட்ட காரியங்கள். இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 39 சவுக்கடி கொடுப்பார்கள். இதை பவுலும் அடிபட்டார், இயேசு கிறிஸ்துவுக்கும் 39 அடி அடித்தார்கள் என்பதை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. ஆமே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூடுதலாக இந்த சவுக்கடி என்று சொல்லப்பட்டது அதிகமாக இருந்தது என்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். சாலமோன் காலத்திலேயும் கூட இந்த காரியங்கள் இருந்தது. ஆனால் நாங்கள் தொடர்ந்து பார்க்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, யோபு கர்த்தருக்கு பிரதித்திரமாக 4வது வசனத்தை சொல்லுகிறார், இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், நீசன் என்று சொன்னால் இந்த நாங்கள் பார்க்கிறோம் எந்த காரியத்திலும் தகுதி இல்லாத ஒருவன் நான் எதையும் எனக்கு செய்ய முடியாது, தேவனுக்கு முன்பாக பேசவே முடியாது என்ற வார்த்தை இந்த இடத்தில் யோபு பாவிக்கிறதை நாங்கள் காணலாம். அதே போல இந்த வார்த்தைக்கு அர்த்தம் பொதுவாக நாங்கள் பார்க்கும்போது நீசன் என்று சொல்லப்பட்டால் ஒன்று முட்டாள், இல்லாவிட்டால் விளக்கம் இல்லாதவன், ஒன்றும் அறியாதவன், ஒன்றும் எனக்கு தெரியாது, எந்த காரியத்திலும் கூட ஒரு தகுதி அற்ற நிலையை குறிக்கிறது இந்த வசனம் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். தொடர்ந்து பார்க்கணும். இதுக்கு அநேக அர்த்தங்களை ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையில நாங்கள் பார்க்கும்போது ஒரு காரியம் அந்த காரியத்தை ஒரு மனுஷன் தண்டிக்கப்படும் போது அவன் தொடர்ந்தும் அதை விட்டு கொடுத்து போகிறான் என்று சொன்னால் அவன் ஒரு முட்டாளாயிருக்கலாம், ஒரு விளக்கம் இல்லாத மனுஷனாக இருக்கலாம் என்பதை குறித்து நாம் அறியும். இதற்காகத்தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது வசனம் சொல்லுகிறது, நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதித்திரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம் மனுஷன் தன்னை பெருமை பாராட்ட முடியாதுன்றதுக்கு இந்த யோபு ஒரு உதாரணம். ஆனால் மனுஷரை சில நேரங்களில் எதை பேசுவதென்று தெரியாமல் நாங்கள் பேசிக்கொள்கிற காரியத்தை நாங்கள் காணலாம். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்கள் தேவனிடத்தில் கணக்கொப்புவிக்க வேண்டுமாம். எது வேணாலும் பேசலாம் என்று இல்லை, எங்களுக்கு தகுதி இருக்க வேண்டும். இந்த காரியத்தை என்னால் பேச முடியுமா, இந்த காரியத்தை நான் பேசலாமா என்பதை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமே, அடுத்த வசனத்தை நாங்கள் 6வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவு அருளினார். இப்போ நாங்கள் பார்க்கிறோம் இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சில இடங்களில் இந்த வியாதியஸ்களை பார்த்து திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி இப்படி அநேக வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக வியாதியஸ்களிடத்தில் சுகமாக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் திடன் கொள் என்று சொல்லி 1வது வார்த்தையை பாவிக்கிறார். இந்த இடத்தில் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7வது வசனத்தில் உள்ளது, இப்போதும் புருஷனைப் போல நீ அறை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. இப்போ பார்க்கிறோம் தேவன் ஒரு காரியத்தை கேட்டால் எங்களுக்கு உத்தரவு சொல்ல முடியாது என்பதை குறித்து நாம் அறிந்தது. ஆனால் தொடர்ந்து இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு உத்தரவு நீ சொல் என்று சொல்லுகிறார். அப்போ 1வது அவர் சொல்ல வார்த்தைக்கும் இந்த இடத்தில் ஒரு மனுஷன் முடியாத என்ற காரியத்தை தேவன் நிலைப்படுத்துகிறார், அவரை செய்யும்படியாக செய்கிறாராம். ஆமே, தேவனுடைய பிள்ளைகளை இன்றைய நாட்களிலும் கூட நாங்கள் பார்க்கிறோம் எல்லாவற்றிலும் கூட மனுஷன் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். என்று சொன்னால் யோபு எவ்வளவு காரியத்தை பேசினார், எவ்வளவு காரியத்தை சொன்னார், ஆனாலும் கூட இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம் தேவன் பேசும்போது எந்த மனுஷனும் பேச முடியாது என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஆமே, இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படி என்மேல் குற்றம் சுமத்துவாயோ.
இந்த வசனத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் கேள்விக்குறி போட்டீங்களா, எந்த மனுஷனாலும் பதில் சொல்ல முடியாது என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ இப்போது புருஷனைப் போல் நீ அறை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. இந்த வசனத்துக்கு எந்த மனுஷனாலும் பதில் சொல்ல முடியாது. தேவன் பேசுகிறது என்று சொன்னால் அவர் எல்லாத்திலும் ஞானம் உள்ளவராம், ஞானத்தில் சிறந்தவராம், ஞானத்தின் ஊற்றாக இருக்கிறார். அவரிடத்தில் ஞானம் புறப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமே, இந்த வசனத்தை நாங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படி என்மேல் குற்றம் சுமத்துவாயோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது இந்த யோபு இந்த நெருக்கப்படுகிற நேரங்களிலெல்லாம் ஆண்டவர் பேசவே இல்லை. எவ்வளவோ நெருக்கப்பட்டார். ஆனால் இந்த கடைசி நேரத்தில் இதுதான் தேவனுடைய செயல்பாடு. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் உங்களுக்கு அதிகமான நெருக்கம் வரும்போது நிச்சயமாக ஆண்டவர் பேசுகிறவராக இருக்கிறார். ஒன்று வார்த்தையினால் பேசுவார், இல்லாட்டி நேரடியாக பேசக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய வார்த்தையை நிலைத்திருந்தால் நிச்சயமாக கேட்டுக்கொள்வது செய்யப்படும் என்று வேதம் சொல்லுகிறது படி இந்த யோபு காத்திருந்தது மாத்திரமல்ல, அவர் உறுதியாக இருந்தார். ஆனால் அது தேவனுடைய பலனாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை குறித்து. ஆனால் நாங்கள் எங்களை நீதிமானாக்கிக் கொள்ளும். இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனுஷன் செய்த தவறெல்லாம் மறந்து போயிடுவான். ஆனாலும் ஏன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்பார்கள். ஆனால் எங்களுடைய தவறுகளினால் நாங்கள் எந்த பாவம் செய்யும் போதோ இல்லாவிட்டால் நீதி இல்லாமல் தவறும் போது எங்களுக்கு சில குற்றங்கள் நேரிடுகிறது என்பதை குறித்து பொதுவாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட காரியங்களில் சிக்கிக் கொள்ளுகிறதை நாங்கள் காணலாம். ஆனால் சில நேரம் எங்களை கேள்விக்குறியாக இருக்கும். நிச்சயமாக அதை உணர்த்துகிறவராக இருக்கிறார் ஆண்டவர். அதே போல இந்த யோபுக்கும் அந்த காரியத்தை செய்கிறார். ஆனால் 9வது வசனம் சொல்கிறது, தேவனுடைய புயத்தை போல் உனக்கு புயமுண்டோ, அவரை போல இடிமுழக்கமாய் சத்தமிடக் கூடுமோ. இந்த காரியத்தை ஆறு செய்கிறார், ஆறு சொல்லுகிறார், ஆரை சொல்லுகிறார். இதுதான் நாங்கள் வேதத்தில் அடிப்படையில் இந்த வசனங்கள் அதிகமான இடங்களில் இருக்கிறது. மோசைக்கு கூட இந்த காரியத்தை இப்ப நாங்கள் பார்க்கும்போது அவரை குறித்து பேசுகிற காரியத்தை பார்க்கலாம். இது வேதத்தின் அடிப்படையில் அதிகமான வசனங்களில் நாங்கள் பார்க்கலாம். இடிமுழக்கம் போல தேவனுடைய புயத்தை போல் உனக்கு புயமுண்டோ, அவரை போல் இடிமுழக்கமாய் சத்தமிட கூடுமோ. இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கல ஒரு பன்மையாக இன்னொருத்தர் பேசுகிறது போல் தோணுகிறது. ஆனால் அவரே பேசுகிறார் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. அதைத்தான் நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து இடிமுழக்கமாய் சத்தமிடக்கூடுமோ என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப தேவனுடைய வல்லமை இடிமுழக்கம் போல் சத்தம் அவருடைய வேதத்தில் அதிகமான இடங்களை பார்க்கலாம். இப்படிப்பட்ட சத்தங்கள் கேட்கப்பட்டது. நீங்க அந்த எகிப்தியர்களுக்கு செய்த காரியங்களிலும் கல்மலைகள் வரும்போது அந்த இடிமுழக்கங்கள் அதிகமான வேதவசனத்தில் நாங்கள் பார்க்கலாம். தேவனுடைய செயல்பாடுகள் இப்படி இருக்கும் என்பதை குறித்தும் இந்த வசனம் எங்களுக்கு உறுதியாக சொல்லப்படுகிறதை நாங்கள் காணலாம். 10வது வசனம் சொல்லுகிறது, இப்போதும் நீ முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் உன்னை நீ அலங்கரித்து மகிமையின் கனத்தையும் தரித்து கொண்டு. இப்ப இந்த காரியத்தை ஒரு மனுஷன் செய்ய முடியாது. இப்போது நீ முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும், இப்ப எதுவாக இருந்தாலும் கூட ஒரு மனுஷன் தன்னை எப்படித்தான் அலங்கரித்து கொண்டிருந்தாலும் தேவனுக்கு முன்பாக செயல்பட முடியாது. தேவனுடைய வழி இல்லாமல் எதுவும் நடக்காது என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. ஆமே, தேவனுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தை சொல்லுகிறது என்னன்னு சொன்னால் மகிமையும் கனத்தையும் தரித்து கொண்டு. இந்த காரியத்தை ஒரு மனுஷன் செய்ய முடியுமா? அலங்கரித்து இப்ப மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்து மகிமையின் கனத்தையும் தரித்து கொண்டு நீ உன் கோபத்தின் உக்கிரகத்தை வீசி அகந்தையுள்ளவர்களை தேடி பார்த்து தாழ்த்தி விட்டு. இந்த காரியம் ஒரு மனுஷனுக்கு செய்ய முடியுமா என்று பார்த்தால் முடியாது. ஆனால் எந்த மனுஷன் தவறுகிறானோ, எந்த மனுஷன் நீதி இல்லாமல் நடக்கிறானோ அவனுக்கு இன்றைக்கும் நீதி இல்லாத காரியங்கள் அவனுக்கு நேரிடும் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். எந்த மனுஷனாக இருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் எங்களுக்கு உணர்வடையும்படியாக ஆண்டவர் சில நேரங்களிலே அதை வெளிப்படுத்துகிறார். சில உலகத்தில் இருக்கிறவர்கள் அதை உணர்வடைகிறதுக்கு தொடர்ந்தும் அதை செய்து கொண்டு இன்றைக்குண்டான ஒரு நாளைக்கு அதை உணர்வடைப்படும்படியாக அதை
அந்த காரியத்தை நாங்கள் அதை திருத்தி கொண்டு எங்களை நாங்கள் நடத்தும்படியாக ஆண்டவர் எங்களை நடத்தவும், நாங்கள் அவரிடத்தில் கேட்டு நாங்கள் நடக்கும்போது எங்களை சரியான பாதையில் நடத்துவார் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்கிறது. நீ உன் கோபத்தின் உக்கிரகத்தை வீசி அகந்தையுள்ளவர்களை எல்லாம் தேடி பார்த்து தாழ்த்தி விட்டு. ஏனென்று சொன்னால், எந்த மனுஷன் அகந்தையாயிருப்பான், எந்த மனுஷன் நல்லவன் என்று சொல்லுகிறதுக்கு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. ஏன் காரணம் என்று சொன்னால், சில நேரங்களில் மற்றவர்களை அற்பமாய் நினைப்பார்கள், தங்களை உயர்த்தி காண்பிக்கிறது இன்றைக்கு பொதுவாக உலகத்தில் உள்ள மனுஷர்களும் இதே போல் நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்பதை குறித்து வேத வசனம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அந்த வசனங்கள் எங்களுக்கு காண்பிக்கிறது என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. இப்ப எதற்காக இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் முடியுமா என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் ஆண்டவர் இந்த யோபுவிடத்தில் கேள்வி கேட்கிறதே காரணம் என்ன? ஏனென்று சொன்னால், அநேக வார்த்தைகளை பேசும் போதும் இதையெல்லாம் ஆண்டவர் அறிவார். நாங்கள் எங்களுடைய நாவுகளினால் எது வேணாலும் பேசலாம், ஆனால் இதை ஆண்டவர் அறிவார் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியும். பெருமை உள்ளவர்களை எல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணி துன்மார்க்கரை அவர்களில் இருக்கிற ஸ்தலத்திலே மிதித்து விடு. இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காரியத்தை இப்படிப்பட்ட கிரியைகளை நாங்கள் எதிர்த்து போராடி இப்படிப்பட்ட கிரியைகளுக்கு உடன்படக்கூடாது என்பதை குறித்து தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் யோபுக்கு ஒரு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. நாங்கள் அதை அறிய வேண்டும். ஆமே, இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தைகள் எங்களை ஸ்திரப்படுத்தக்கூடியதாக, வேத வசனங்கள் எங்களை ஸ்திரப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் அதற்கு எங்களை ஒப்பு கொடுத்து வாழுகிறவர்களாக, நாங்கள் எங்களை தேவனுடைய வழிகளில் நாங்கள் நடக்கிறவர்களாகவும் எங்களை அவரிடத்தில் தாழ்த்த வேண்டும். இந்த வசனங்கள் சொல்லுகிற காரியங்கள் நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரால் இதெல்லாம் செய்ய முடியும், எங்களால் முடியாது என்பதை குறித்து அந்த வசனத்தில் காண்பிக்கப்படுகிறது. ஆமே, அடுத்த வசனத்தில் நாங்கள் 13வது வசனம் விவிதமாக சொல்லுகிறது. நீ அவர்களை ஏகமாய் புழுதியிலே புதைத்து அவர்கள் முகங்களை அந்தகாரத்திலே கட்டி போடு. இதெல்லாம் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது ஒரு மனுஷனால என்பதை குறித்து சொல்லப்படும். இது நாங்கள் பார்க்கிறோம், இப்படிப்பட்ட கிரியைகளை நாங்கள் எங்களுக்குள்ளே இருந்து அழித்து போட வேண்டும். இப்படிப்பட்ட கிரியைகள் எங்களுக்குள் வராதபடி எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்றதுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். 14வது வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது உன் வலதுகை உனக்கு இரட்சிப்பு உண்டு பண்ணும் என்று சொல்லி நான் உன்னை புகழுவேன். இப்போ இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது இந்த கிரியைகளை முற்று முழுதுமாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் எங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு இந்த காரியங்களை எங்களுக்குள்ள இருந்து நாங்கள் அகற்ற வேண்டும். இன்னொரு காரியம் இந்த வழியிலே யோபுவால் இந்த காரியத்தை செய்ய முடியாது. எங்களுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற காரியங்களை அகற்ற வேண்டும். ஏன்னு சொன்னால், இது ஒரு பொதுவான மனுஷனுக்கு இது ஆண்டவர் செய்யறதுக்கு இதை விட்டு கொடுக்கிறார், ஒரு மனுஷன் செய்யறதுக்கு இல்லை. நீதி செய்கிறவர் தேவன் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த யோபுவுக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் அடிப்படையாக கொடுக்க மாட்டார் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். இதை அவர் ஒரு காரியத்துக்கு சொல்லுகிறார், இதை முடியுமா என்னால் என்று சொல்லி. அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இப்போ நாங்கள் பார்க்குறோம், பிகமெத்த என்று சொல்லப்பட்டது ஒரு மிருகம் என்று சொல்லி. இப்போ நாங்கள் பார்க்குற இந்த 15வது அந்த மிருகத்தை குறித்து நாங்கள் பார்ப்போம். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு இந்த அநேகர் சொல்லுகிற காரியங்கள், இந்த மிருகம் இந்த பிகமத் என்று சொல்லப்பட்டது என்ன என்று பார்க்கும்போது நீராணி என்று சொல்லுகிறார்கள். சில நேரம் இப்படி ஒரு பெரிய மிருகம் ஒன்று இருந்திருக்கும், அதையும் விட பெரிய ஆணையை போல் இருந்துட்டா, இல்லாவிட்டால் இது எப்படி இருந்திருக்கும் என்று டைனோஸ் போல் இருந்திருக்குமா என்பதை குறித்தும் கூட அநேக ஆராய்வாளர்கள் சொல்லுகிற காரியங்கள் இப்போ வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த மிருகத்துக்கு ஒப்பான ஒரு மிருகத்தை நாங்கள் ஒருவேளை டைனோசா இருந்தாலும் அந்த மிருகம் எங்களுக்கு தெரியாது. பொதுவாக இப்படி வாழ்ந்திருக்கும் என்பதை குறித்து சொல்லுகிறார். சில பேர் நீராணி என்று கூட சொல்லுகிறார்கள். சிலது அதிக அந்த பலம் உள்ளது என்று சொல்லும் போது பொதுவாக நாங்கள் பார்க்குறோம் கூடுதலாக பலமுள்ளதாக இருக்கொண்டு முதலையாக இருக்குமோ என்பதை குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். இப்போ இது எதுவென்பதை குறித்து நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளும்படியாக ஒரு காலத்தில் நிச்சயமாக இதை ஆண்டவர் சொல்லும் போது இது பூமியில் வாழ்ந்திருக்க வேண்டும் இந்த மிருகம் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஆனால் எதற்கும் பயப்படாதது என்று சொல்லும் போது சில நேரங்களில் டைனோசா இருக்கும் என்று கூட சொல்லுகிறார்கள். ஒருவேளை
நீரானை போலொரு மிருகமாக இருந்திருக்கலாம் என்பதை குறித்து வேத ஆய்வாளர்கள் கூட இந்த வசனங்களில் சொல்லுகிறது. இப்போ யூதர்களும் கூட இப்படிப்பட்ட காரியங்களைத்தான் பார்க்கிறார்கள். நாங்கள் இந்த மிருகம் என்று சொல்லப்பட்டது பொதுவாக ஒரு பெரிய மிருகமாக இருக்க வேண்டும். ஒன்று யானையை விட பெருசாக இருக்க வேண்டும், அல்லாவிட்டால் ஏதோ ஒரு இதில் இடுப்புல தான் பலன் இருக்கும் என்று சொல்லி தொடர்ந்து நாங்கள் வாசிக்கக்குள்ள பிகோமத்தை நீ கவனித்துப் பார், உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன், அது மாட்டை போல் புல்லை தின்னும். இப்போ நாங்கள் பார்க்குறோம் இந்த மாட்டை போல் புல்லை தின்னும் என்று தின்னக்கூடிய ஒரு மிருகமாக இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த யோபு வாழ்ந்த காலத்தில் இந்த மிருகம் இருந்திருக்குமா என்பதை குறித்தும் கூட நாங்கள் அறிய முடியவில்லை. ஏனென்று சொன்னால் இது இப்படி புல்லை தின்னும் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது உண்டு யோபுக்கு முன்காலங்களில் ஒருவேளை ஆதாம் உள்ள காலங்களில் இருந்திருக்கலாம் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஒருவேளை அந்த காலங்களில் இருந்ததோ. இப்போ இது வருடங்கள் சொல்லப்படவில்லை. என்று சொன்னால் இது இப்படிப்பட்ட மிருகமாக இருந்தது, அதை நான் உருவாக்கினேன், அதுக்குரிய பலனில் இடுப்பில் இருந்தது, அதுக்குரிய காரியத்தை இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் மாட்டை போல் புல்லை தின்னும் என்று சொன்னால் இந்த புல்லை உண்ணக்கூடிய ஒரு மிருகமாக இருந்திருந்தால் யோபுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். அந்த மிருகத்தை எனக்கு தெரியும் என்று கூட யோபு சொல்லியிருப்பார். ஆனால் அந்த வார்த்தை இந்த இடத்தில் பாவிக்கவில்லை. ஆனால் ஒருவேளை ஆதாம் இருந்த காலங்களில் இருந்து சில வருடங்களுக்கு பிறகு அது அழிந்து போயிருக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் ஒன்று டைனோசா இருக்கலாம் என்பதை குறித்தும் நாம் பார்க்கும்போது இதற்கு சரியான விளக்கம் யாரும் கூட எந்த இதில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இதுக்கு சரியான விளக்கங்களை அறிந்து கொள்ள முடியாது. ஒன்று டைனோசா இருக்க வேணும், அப்படி இல்லாவிட்டால் முதலையாக இருக்க வேணும், இல்லாவிட்டால் அதை விட ஒரு பெரிய மிருகம் இது முதலை புல்லை சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை உள்ளது அல்ல. அது ஒன்று தண்ணீரில் வாழக்கூடியது முதலை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று இன்னொரு காரியத்தை நாங்கள் டைனோசர் என்று சொல்லப்பட்டது பூமியிலே வாழ்ந்தது ஒரு மிருகம் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த டைனோசர் போல இருந்திருக்கலாம், அல்லாவிட்டால் ஏதோ ஒரு மிருகம் இதை சரியாக குறிப்பிடப்பட முடியாது. நாங்கள் ஏன் காரணம் என்று சொன்னால் இந்த இப்படிப்பட்ட ஒரு மிருகம் இருந்திருக்கு. அநேக ஆய்வாளர்கள் சொல்லப்பட்ட ஒவ்வொரு கருத்தை நாங்கள் பார்க்கும்போது அவர்கள் ஒவ்வொரு விதமாக அதை சோடித்து இப்படி இருக்கும் என்று சொல்லி ஒரு கற்பனையோடு பார்க்கிறார்கள். நாங்கள் பார்க்கும்போது இது தேவனுடைய படைப்பாக இருக்குது. ஆனால் யோபு இருந்த காலத்தில் இருந்தால் அது புல்லை தின்னக்கூடியது, எதையும் சாப்பிடக்கூடியது ஒரு தன்மை உள்ளது என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யோபுக்கு தெரிந்திருக்கும் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஆனால் இது உண்மையிலே பார்க்கும்போது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய மிருகமாக இருந்திருக்கக்கூடும் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஆனால் இந்த மிருகத்துக்கு நீங்கள் எந்த இடத்துல போய் பார்த்தாலும் கூட இதற்கு சரியான விளக்கம் இல்லை. இது இந்த மிருகத்தை பிகமோத் என்று சொல்லப்பட்டதை அநேகர் சொல்லுகிற இது வாலில் தான் அதுக்கு பலன் இருக்க முடியும். ஒன்று டைனோஸாக இருக்கலாம், இல்லாட்டி அதே போல் ஒரு மிருகமாக அதை விட பெரிதாக கூட இருந்திருக்க கூடும் என்று சொன்னால் அது பயப்படக்கூடியது அல்ல என்பதையும் கூட இந்த வசனங்களில் நாங்கள் பார்க்கிறோம். வேற மற்றது முதலை என்று சொல்லப்பட்டது தண்ணீரில் வாழக்கூடிய ஒன்று அது தரையிலும் கூட வரக்கூடும், ஆனால் புல்லை சாப்பிடக்கூடியது அல்ல என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். மாம்சம்தான் கூடுதலாக சாப்பிடக்கூடியது ஒன்று முதலை நாங்கள் பார்க்கும்போது இந்த வசனங்களில் சொல்லப்பட்ட காரியங்களில். ஆனால் இந்த மிருகம் ஒன்று யோபு இருந்த காலத்தில் இருந்திருக்க முடியாது. ஏன் காரணம் என்று சொன்னால் ஆண்டவர் அதுக்கு இது என்ன சாப்பிடும் என்று சொல்லக்கூடிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்லிக்கே தேவையில்லை. அந்த மிருகத்தை உனக்கு தெரியும் தானே என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களில் ஆண்டவர் சொல்லுகிறதை கவனித்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ அதனுடைய பலன் அதன் இடுப்பிலும் அதன் விரியம் அதன் வயிற்றிலும் நரம்புகளிலும் இருக்கிறது. இப்போ நாங்கள் பார்க்குறோம் இந்த ரெண்டு காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது இடுப்பில் என்று சொல்கிறார் ஒரு காரியம் விரியன் என்று சொல்லப்பட்டா அந்த கால்களிலும் அந்த பலன் இருந்தது. அடுத்தது வயிற்றில் நரம்புகளிலும் இருக்கிறது என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. இப்போ இடுப்பு என்று சொல்லக்குள்ள நீங்கள் முதலையும் பார்க்கலாம். ஒருவேளை இந்த டைனோஸும் இப்படிப்பட்ட ஒரு மிருகமாக இருந்தது. ஒன்று டைனோஸை விட பெரிதாக இருந்திருக்கும், இல்லாட்டி டைனோஸர் சொல்லப்பட்ட காரியங்களில் எந்த மனுஷனும் அந்த டைனோஸை கண்டதில்லை, இப்படி இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும்.
ஆனால் ஒரு விதமான மிருகமாக இருந்திருக்க கூடும் அது. ஆனால் சரியான இது எதென்று சொல்ல முடியாது. ஆமே, தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் இன்றைய நாட்களிலும் கூட அந்த வசனம் சொல்லுகிறபடி, ஆனால் இதோ அதனுடைய பலன் அதன் இடுப்பிலும் அதன் விரியன் அதன் வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கிறது. இப்போ முக்கியமாக நாங்கள் பார்க்கல அதில் ஆகாரத்தை முக்கியப்படுத்துகிற ஒரு காரியம் வயிற்றை குறிக்கிறது. இன்னொரு காரியம் ஒன்று இது டைனோஸ் மாதிரியோ இல்லாவிட்டு ஒரு பாம்பை போல ஒரு தன்மை உள்ளதோ, இப்படிப்பட்ட காரியங்களில் இந்த என்னென்னு சொன்னால் வயிற்றை முக்கியப்படுத்துகிறார் ஆண்டவர். ஒரு காரியம் வயிற்று நரம்புகளிலும் இருக்கிறது என்பதை குறித்து. ஆனால் அதன் நாங்கள் இந்த வசனம் சொல்லுகிறது 16வது, அதனுடைய பலன் அதன் இடுப்பிலும் அதன் விரியன் அதன் வயிற்றில் நரம்புகளிலும் இருக்கிறது என்பதை குறித்து முக்கியப்படுத்துகிறார் ஆண்டவர். ஆனால் இந்த டைனோஸும் கூட இந்த வாள்களினால் அந்த இடுப்பு பலத்தோடு தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். இடுப்புக்குள்ளால் முக்கியமான பலனாக இருந்தது. அதுக்கு அந்த கால்கள் ரெண்டாலை போகிறதையும் நாங்கள் காணலாம். ஆனால் இப்படிப்பட்ட அது மாத்திரமல்ல, இடுப்பிலும் அதன் விரியன் அதன் வயிற்றின் நரம்புகளிலும். ஆனால் வயிற்றின் நரம்பு சொல்லக்குள்ள நாங்கள் பார்க்கலாம், ஒன்று கால்கள் இல்லாமல் இருந்திருக்க வேண்டும், இல்லாட்டி அந்த கால்களுக்குரிய தன்மை உடையது. அந்த கால்கள் நகர்ந்து செல்லக்கூடிய ஒன்று பாம்பை போல இருந்திருக்க கூடும். ஏனென்று சொன்னால் வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கிறது. அதன் விரியன் என்று சொன்னால், விரியன் என்று சொல்லப்பட நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நடந்து போகக்கூடிய ஒரு இப்போ மனுஷருக்கு எப்படி இருக்கிறதோ, இப்போ இந்த மிருகங்களுக்கு எப்படி இருக்கிறதோ அதில் அந்த கீழுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நகங்கள் அந்த இதெல்லாம் நடந்து போகக்கூடிய. அதே தான் இந்த இடத்தில் விரியன் என்று சொல்லி முக்கியப்படுது. விரியன் என்று சொல்லக்குள்ள ஒரு நகத்தை போல் ஒரு தன்மை உள்ளது. ஆனால் கால்கள் கொஞ்சம் இருந்திருக்க கூடும் இதுக்கு. ஆனால் அது அதிகமாக பெரிதாக இருந்திருக்க முடியாது என்பதை குறித்து இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இப்போ ஒரு சில காரியங்களில் சிலதுகளை இந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட காரியங்கள் வேதத்தில் இந்த ரான்சனஸில் சரியாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை தமிழில் நாங்கள் பார்க்கும்போது, இப்போ ஒவ்வொரு மொழிகளில் இப்போ ஆங்கிலத்தில் நாங்கள் பார்க்குறோம் இந்த நகர்ந்து போகிறது என்று சொல்லும்போது அவர்களுக்கு ஒரே சொற்கள் தான் இருக்கிறது. ஆனால் தமிழில் ஒவ்வொரு விதமாக இருக்கிற சொற்கள் அதிகமாக இருக்கிறதுனால் நாங்கள் இந்த சொற்களை இங்கிலீஷை விட, இப்போ வேறு மொழிகளையும் விட, கிரேக்க மொழி இப்படி அந்த மொழிகளை விட இப்போ இந்த தமிழில் இருக்கிறதுக்கு 2-3 சொற்கள் இருக்கிறது தமிழ். நாங்கள் அதை கவனிக்கும்படியாக இந்த வசனங்களில் வேத ஆய்வாளர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அடுத்த வசனத்தை சொல்லுகிறார் அது தன் வாளை கேதுரு மரத்தை போல் நீட்டுகிறது, அதன் இடுப்பு நரம்புகள் பின்னிக் கொண்டிருக்கிறது. இப்போ நாங்கள் பார்க்குறோம் இடுப்பு நரம்புகள் பின்னிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதுக்கு வால் இருந்திருக்க வேண்டும். இந்த டைனோசர் போல் இருக்கலாம், முதலைக்கும் கூட இப்படிப்பட்ட இதுகள் இருந்திருக்கு. ஒன்று டைனோசர் போல இருந்திருக்கலாம். ஆனால் டைனோசா இருந்திருந்தால் இந்த இடுப்பு அது கேதுரு மரத்தை போல் நீட்டுகிறது என்று சொல்லக்கூடாது. அதில் வால் இப்படிப்பட்டது சாதாரண சின்ன வாலாக இருந்திருக்க முடியாது. இப்போ டைனோசர் போல நெடிய ஒரு வால் இருக்கக்கூடிய ஒரு இது ஒன்று முதலையை போல அப்படி நீளமாக இருக்கக்கூடிய ஒரு இது இருந்திருக்கலாம் என்பதை குறித்து இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்குறோம். ஆனாலும் கூட அது தன் வாளை கேதுரு மரத்தை போல் நீட்டுகிறது என்பதை குறித்து இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்குறோம். கொஞ்சம் அதுக்கு பலன் இருந்திருக்கு. அந்த வாலில் அதிகமான ஒன்று இந்த டைனோசருக்குரிய இதுகள் இருக்குது. ஆனால் சில நேரங்களில் அந்த மிருகங்களைப் போல் அது நடக்கக்கூடிய டைனோசருக்கு நகங்கள் போல தான் இருக்கிறது, கால்கள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இது ஒன்று மாடு இல்லாட்டி கரடி இப்படிப்பட்ட மிருகங்களுடைய அந்த கால்களுடைய இதுகளை பார்த்தீங்கன்னா விரிகுளம் இருக்கிறது அதுக்கு என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்க்குறோம். மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய விரிகுளம் இருக்கிறது. ஆனால் இது இதுக்கும் இருந்திருக்குன்னு சொல்லி இந்த வசனங்களில் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆமே, இப்போ நாங்கள் பார்க்கல அதன் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தை போலவும் அதன் அஸ்திகள் இரும்பு கம்பிகளைப் போலவும் இருக்கிறது. இப்போ நாங்கள் பார்க்குறது வாளை குறித்து சொல்லப்படுது. அதில் உள்ள எலும்புகள் இப்படி கெட்டியாக இருக்கும் என்று சொல்ல போது இப்போ ஒன்று டைனோசை போல் இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்குரிய பலன் ஒன்று முதலையிற பின்பக்கத்தில் நாங்கள் பார்க்கும்போது அதில் முள்ளுக்கள் அந்த வால்களிலே பலன் உள்ளதாக இருக்கும் என்பதை குறித்து. ஆனாலும்
இது வந்து தண்ணீரில் வாழாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறது வந்து புல்லை சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை உள்ளது என்றால் நிச்சயமாக இது முதலையாக இருக்க முடியாது. ஆனால் டைனோஸாக இருந்திருக்க இடத்துக்கும் வாய்ப்பில்லை. ஏன் காரணம் என்று சொன்னால் அதனுடைய தன்மைகள் இருக்கிறது. அதை போல அதை விட ஒரு பெரிய மிருகமாக இருந்திருக்க கூடும் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். அதைத்தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் இது யோபு இருந்த காலத்தில் இருந்திருந்தால் யோபு இதை அறிந்திருப்பார் என்று சொன்னால் இந்த காரியத்தை குறித்து யோபு எந்த காரியத்திலையும் சொல்லவில்லை என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். வந்து ஆண்டவர் தான் இந்த வசனங்களை குறிப்பிட அநேக இடங்களில் குறிப்பிடப்பட்டிருந்த காரியங்கள் இந்த யோபு புத்தகத்தில் முக்கியப்படுத்தப்படுகிறது. இந்த வசனங்கள் வந்து நாங்கள் பார்க்கலாம். வந்து அடுத்தது வந்து 19வது வசனம் சொல்லுகிறது. இதுல வந்து 18 சொல்லப்படும் என்னடா, இரும்பு கம்பிகளைப் போலவும் இருக்கிறது அதன் அஸ்திகள் இரும்பு கம்பிகளைப் போலவும் இருக்கிறது சொன்னால், இப்ப இரும்பு கம்பிகளைப் போல சொன்னால் இந்த டைனோஸுக்கும் இந்த முதலைக்கும் தான் அந்த வாள்களிலே வந்து அந்த பலன் இருக்கிறது. இது என்று சொன்னால் அதை அடித்து விடும்போது நீங்க பார்க்கலாம் வந்து ஒன்று மீன்ல வந்து திருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. திருக்கு வந்து அடிபட்டா அந்த இது ஒரு முள்ளு மாதிரி அந்த இது வெட்டுப்பற்றும். வந்து இதே போல நிறைய மீன்களுக்கும் இருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். வந்து கடல் மீன்களுக்கு கூடுதலாக இருக்கிறது. ஆனால் இதே போல வந்து இந்த முதலைக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. ஆனால் முதலையாக இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இது வந்து பூமியிலே வாழக்கூடியது. ஆனால் முதலை வந்து தரைக்கு வரும். ஆனால் சாப்பிடக்கூடிய தன்மை வந்து புள்ளி சாப்பிடக்கூடாது இது அல்ல என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். ஆனால் எல்லாவற்றையும் சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை உள்ளது இது என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அது தேவனுடைய கிரியைகளின் பிரதானமான ஒரு கிரியை. அதை உண்டாக்கினவர் அதற்கு ஒரு பட்டயத்தையும் கொடுத்தார். இப்போ இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். வந்து ஒரு பட்டயத்தையும் அதை கொடுத்தார் என்று சொன்னால் நிச்சயமாக முதலையாக இருக்க முடியாது, டைனோஸாக இருந்திருக்கலாம், அதே போல இருந்திருக்கலாம். ஒருவேளை ஒன்று டைனோசர்னு சொல்ல முடியாது என்பதை குறித்தும் கூட இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அது என்னென்னு சொன்னால் அதுக்கு ஒரு இந்த 19வது வசனத்தை நாங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது இந்த காரியம் இப்படியாக சொல்லப்படுகிறது. ஆமென். இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அது தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு கிரியை. அதை உண்டாக்கினவர் அதற்கு ஒரு பட்டயத்தையும் கொடுத்தார் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் நிச்சயமாக ஒன்று இந்த டைனோசர வாள்கள் இப்படிப்பட்ட பட்டயம் என்று சொல்லக்குள்ள இப்படியாகத்தான் இருந்திருக்க கூடும் இது என்பதை குறித்து நாம் இந்த வசனங்களில் கவனித்து பார்க்க வேண்டும். ஆனால் ஒன்று காட்டு மிருகங்கள் யாவும் விளையாடுகிற மலைகள் அதற்கு மேய்ச்சலை விளைவிக்கும். இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது ஒன்று மிருகங்களை வேட்டையாடக்கூடிய ஒரு தன்மை உள்ளது என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். இந்த மிருகத்தையும் வேட்டையாடக்கூடியது. ஆனால் இதில் சொல்லப்படுது காட்டு மிருகங்கள் யாவும் விளையாடுகிற மலைகள் அதற்கு மேய்ச்சலை விளைவிக்கும் என்று சொல்லக்குள்ள காட்டு மிருகங்கள் என்று சொல்லக்குள்ள நாங்கள் வந்து இந்த மிருகங்களை சாப்பிடக்கூடிய உண்டு. என்னவா வந்து மலைகள் அதற்கு மேய்ச்சலை விளைவிக்கும் என்று சொல்லப்படுகிறது. மேய்ச்சலை விளைவிக்கும் என்று சொன்னால் ஒன்று பயிரை விளைவிக்கக்கூடியதில்லை. ஒரு மிருகங்கள் அதுக்கு அந்த மிருகங்களை சாப்பிடக்கூடிய தன்மை உள்ளது. ஆனால் புல்லும் கூட சில நேரங்கள் அது சாப்பிடும் என்பதை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஆமே. அது நிழலுள்ள செடிகளின் கீழும் நாணலின் மறைவிலும் உலையிலும் படுத்துக்கொள்ளும். இப்ப நாங்கள் பார்க்கிறோம் வந்து ஒன்று வந்து இந்த முதலைக்குரிய தன்மை வந்து நாங்கள் பார்க்கிறோம் வந்து இந்த நாணனின் மறைவிலும் உலையிலும் படுத்துக்கொள்ளும் என்று சொல்லப்படுது. இப்போ வந்து பார்க்குறோம் வந்து உலையிலும் நிற்கக்கூடியது ஒரு தன்மை உள்ளது இந்த முதலையாக இருக்கு. ஆனால் இந்த முதலை என்று சொல்லப்பட்ட காரியங்களும் இல்லை என்பதை குறித்து நாம் அறியும் போது முதலை வந்து உலையிலும் இருக்கக்கூடியது, நாணல்களில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது, செடிகளிலும் கீழும் நாணலிலும். அப்ப அது நிழலுள்ள செடிகளின் கீழும். இதில் தெளிவாக சொல்லுது நிழலுள்ள செடிகள் கீழ் என்று சொல்ல. செடி என்று சொல்லக்குள்ள வந்து இது வந்து ஒன்று கோரப்புலுக்குள்ள இந்த நாணலுக்குள்ள இருக்கிற நிழலை குறிக்கவில்லை என்பதை குறித்தும் இந்த வசனத்தின் நாணலிலும் மறைவிலும் உலையிலும் படுத்துக்கொள்ளும். தளைகளின் நிழல் அதை கவர்ந்து நதியின் அலறிகள் அதை சூழ்ந்து கொள்ளும் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. இப்ப பார்க்கிறோம் வந்து சில இதுகள் நீரிலே வாழக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. ஆனால் பூமியில தான் அதிகமாக வாழக்கூடியது. அப்ப உலையானது என்று உலையானதுகளிலேயும் கூட இருக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது என்பதை குறித்தும் இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். வந்து தொடர்ந்து நாங்கள் பார்க்கும்போது இந்த வசனங்கள் குறிப்பிடப்பட்ட காரியங்கள் நிச்சயமாக இது ஒன்று முதலையாக இருந்தால் வந்து
இந்த புல்லை சாப்பிட முடியாதது, புல்லை சாப்பிட மாட்டாது முதலை என்பதை குறித்து நாம் அறிந்தது. ஆனால் இந்த வசனங்களில் நாங்கள் பார்க்கிறோம் நிழல் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் நதியின் அலறிகள் அதை சூழ்ந்து கொள்ளும் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் கூட இதோ நதி புரண்டு வந்தாலும் அது பயந்து விடாது. யோர்தான் நதி தன்னை தண்ணீர் அதன் முகத்தில் மோதினாலும் அது அசையாமல் இருக்கும். யோர்தான் தண்ணி அனைத்தும் அதன் முகத்தில் மோதினாலும் அது அசையாமல் இருக்கும் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப நாங்கள் பார்க்கும்போது சில காரியங்களில் இந்த முதலைக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. ஆனால் இது தரையிலே வாழக்கூடியது, ஆனால் கடலிலும் கூட சொல்லக்கூடியது. ஆனால் ஜோர்தான் என்று சொல்லி முக்கியப்படுத்தும் போது ஆண்டவர் நிச்சயமாக ஒரு ஆத்து கரைகள் இந்த பகுதிகளில் நிச்சயமாக அந்த காலங்களில் வாழ்ந்திருக்கலாம் என்பதை குறித்து சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் இந்த ஜோர்தான் என்று சொல்லப்பட்டது ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு நதியாக இருக்கிறது. ஒன்று ஆதாம் வாழ்ந்த காலங்கள், இந்த நோவா காலத்துக்கு பிறகு இந்த மிருகங்கள் அழிக்கப்பட்டு போகிறது பிறகு இருந்திருக்கலாம். ஒருவேளை நோவா காலத்தில் இருந்து அதுக்கு பிறகு அழிந்து போயிருக்கலாம் என்று நாங்கள் இந்த வசனங்களை பார்க்கும்போது தெரிகிறது. ஆனால் இது முக்கியமாக எந்த இதுக்கும் பயப்படக்கூடிய ஒரு தன்மை உள்ளது இல்லை என்பதை குறித்து சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால் முதலை என்று சொன்னால் ஒரு சாதாரண ஆண்டவர் குறிப்பிட்டிருப்பார். அதை இந்த காரியத்தின் இந்த வசனங்களில் அப்படி குறிப்பிடப்படவில்லை. எல்லா மிருகங்களும் பயப்படக்கூடிய ஒரு தன்மை உள்ளது, எதுக்கும் அது பயப்படாது என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் அதன் கண்கள் பார்த்திருக்க அதை யார் பிடிக்கக்கூடும்? மூக்கணாங் கயிறு போட அதன் மூக்கை யார் குத்தக்கூடும் என்பதை குறித்து இந்த வசனங்களில் ஆண்டவர் சொல்லுகிற வசனங்களில் அது அசையா முகத்தில் மோதினாலும் அது அசையாது இருக்கக்கூடிய தன்மை உள்ளது என்று சொன்னால், ஒன்று இந்த முதலையாக இருந்தால் எந்த காரியத்திலும் அது நீரில் வாழக்கூடியது என்பதை முக்கியப்படுத்திக்குவார் ஆண்டவர். ஆனால் முதல சில நேரங்களில் தரைக்கும் கூட வருகிறது. ஆனால் இறை தேடிக்கொண்டு சில நேரங்களில் தரையிலே அந்த வாசனைகள் அதுக்கு வரும்போது அது தரையிலே அந்த காரியங்களை செய்கிறது, அந்த இரையை தேடிக்கொள்ளும். ஆனால் இதுக்கு மூக்கணா கயிறு போட முடியாது. ஏனென்று சொன்னால் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார், காண்டாமிருகத்துக்கு கூட இந்த மூக்கணா கயிறு போட்டு உழ முடியாது என்பதை குறித்தும் இந்த யோபுக்கு ஆண்டவர் பேசுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கலாம். இன்னொரு மிருகத்தை குறித்தும் கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் காணலாம். இதையும் இந்த மிருகங்கள் முக்கியமாக வேதத்தில் குறிப்பிடப்பட்ட இந்த 39 40 41 வரைக்கும் ஆண்டவர் பேசுகிற காரியங்களை காணலாம். இன்றைய நாட்களிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை எங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் இந்த வசனங்களை நாங்கள் படிக்க வேண்டும். எதற்காக என்று சொன்னால், சில தேவனுடைய செயல் எப்படிப்பட்டது என்பதையும் அவருடைய அற்புதமான செயல்களை நாங்கள் எங்களுக்கு அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் அவருடைய படைப்புகளை நாங்கள் நினைக்கும் போது எங்களை தேவன் படைத்து இந்த காரியங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு முடியாத சில காரியங்கள் என்பதை குறித்தும் கூட இந்த இடத்தில் ஆண்டவர் குறிப்பிடுகிற காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். அதே போல தேவனுடைய பிள்ளைகளை இன்றைய நாட்களில் கூட நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை எதற்காக இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, இதற்கு தேவையில்லை என்றல்ல, எல்லாம் நாங்கள் புரிகிறதுக்காக நாங்கள் எங்களை இந்த காரியங்களை காத்து தேவனுடைய வல்லமையும் அவருடைய படைப்புகளையும் பார்த்து நாங்கள் எங்களை உணர்ந்து சரிப்படுத்தி கொள்ளும்படியாக இந்த வசனங்கள் எங்களை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேளையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வேளையிலும் கூட அவருடைய சமூகத்தில் எப்போதும் இருந்து அவருக்காக காத்திருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கேட்டுக்கொள்வதையும் ஆண்டவர் செய்யக்கூடிய வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த யோபு அநேக துன்பங்கள் நெருக்கங்கள் அனுபவித்தாலும் கூட அவர் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லை, மனுஷர் ஒன்றுமில்லை, நாம் ஒன்றுமில்லை என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். இந்த வேளையிலும் ஜெபிப்போமா? இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்துங்கப்பா. உங்களுடைய ஜீவனுள்ள கரம் கூட இருந்து நடத்தட்டும். இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாகவும் எந்த மனுஷனுக்கு முன்பாகவும் ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போக விடாதபடி நிலைநிறுத்தப்பட உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒரு குடும்பங்கள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் குடும்பமாக ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் கூட உங்களோடு நடத்துவாராக. God bless you.